ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சோனியில் ஹோம் தேட்டர் சிஸ்டமா இந்த மாடல் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சோனி HD IV 300 இந்த மாடலு. இது வந்து பழைய மாடல் தான். இது வந்து 4 இயர்ஸ் பேக்கு வாங்கினது. இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பார்க்கலாம், அவ்வளோதான். இது சப்வூஃபர். நல்லா சப்வூஃபரில் நல்லா பேஸ் சூப்பராக இருக்குது எஃபெக்ட்டு. இப்போ இந்த ஆம்பிளிஃபயரோட பேக் சைடு என்ன இருக்குது பார்க்கலாம். இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, பென்ட்ரைவ் போட்டுக்கலாம், ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது, ஸ்க்ரீன் மிரரிங் இருக்குது. இது பேக் சைடு பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீக்கர், ஒரு சப்வூஃபர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிக்கல் இன்னு, கோஆக்சியல் இன்னு, லெஃப்ட் ரைட் ஆடியோ ஆக்ஸ் இன்னு, FM ஆண்டனா, அப்புறம் HDMI 1 2 இன் பண்ணிக்கலாம். 2 HDMI இன் கொடுத்துக்கலாம். HDMI அவுட்டு வந்து ARC அவுட் இருக்குது, எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இதோட ஆப்ஷன்ஸ். பேஸ் குவாலிட்டிலாம் நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா சவுண்ட் எஃபெக்ட்டும் நல்லா இருக்குது. 1000 வாட்ஸ் இது. பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். இது வந்து ஸ்பீக்கர்ஸு 5 ஸ்பீக்கர் வரும். ஸ்பீக்கர் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே 3 ohms தான் ஸ்பீக்கரு. மேட் இன் மலேசியா. இது சரவுண்ட் ஸ்பீக்கர். இது ஃப்ரண்ட் ஸ்பீக்கரு. இதுவும் 3 ohms தான். இது சென்ட்ரு. இது மட்டும் தான் 6 ohms. கிளாரிட்டியெலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட் ரைட்டு. இது 3 ohms ஸ்பீக்கர். இது ஃப்ரண்ட் சரவுண்டு. இது 3 ohms ஸ்பீக்கரு. இது வந்து ஒரிஜினல் ரிமோட்டு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். HDMI USB செலக்ட் பண்ணுறது, ப்ளூடூத் ஆப்ஷனு, ஸ்க்ரீன் மிரரிங், அப்புறம் ஆக்ஸு, ஆப்டிக்கலு, கோஆக்சலு, நிறைய இன்புட் அதிகமாக இருக்குது இந்த செட்டில். இதில் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். டிவி வால்யூமே நீங்கள் சோனி டிவி வச்சுருந்தீங்கன்னா அதில் இதிலே கம்மி பண்ணிக்கலாம், இதிலே அதிகப்படுத்திக்கலாம். டிவி ஆன் ஆஃப் இருக்குது. இதில் எல்லாமே இந்த ரிமோட்டில் ஆப்ஷன்ல எல்லாமே வந்துடுது. இப்போ செட்டு வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். செட் ஆன் ஆகிடுச்சு. யூஎஸ்பியில் இருக்குது. HDMI ARCயில் வந்து அவுட் கொடுத்து டிவியில் கொடுத்துருக்கு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து ஹோம் பட்டனு. இதை நம்ம வந்து சிஸ்டத்தில் வந்து நம்ம வால்யூம் வந்து இண்டிவிஜுவலாக வச்சுக்கலாம், ஒவ்வொரு ஸ்பீக்கராக தனித்தனியாக. நெட்வொர்க் வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. வைஃபை இருந்தால் அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெட்டு, சிஸ்டம் செட்டிங்ஸ் இதில் போனோம்னா இதில் இருக்கும், எல்லா செட்டிங்ஸ் இருக்கும். பேக் வந்துட்டு ஆடியோ செட்டிங்ஸ் இதில் போயிட்டோம்னா ஆடியோ இதில் வந்து ஆன் ஆஃப் இந்த இது பண்ணிக்கலாம். இதில் ஆடியோ அவுட்புட் நம்மளுக்கு எப்படி வேணும் அதுவும் பண்ணிக்கலாம். சவுண்ட் எஃபெக்ட் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி சவுண்ட் எஃபெக்ட் எப்படி வேணும், சவுண்ட் ஃபீல்டு ப்ரோலாஜிக், டால்பி ப்ரோலாஜிக்கில் நமக்கு வேணுமா, இல்லை DTS 6 அதில் வேணுமா, DDS6 மியூசிக்கில் வேணுமா, 2 சேனல் ஸ்டீரியோவில் வேணுமா, இல்லை ஆஃப் பண்ணிக்கணுமா, அதெல்லாம் தனித்தனியாக வந்துடும்.
ஸ்பீக்கர் செட்டிங்ஸ் இதில் போனீங்கன்னா ஸ்பீக்கர் இது வந்து சென்ட்ரல் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி வச்சுக்கலாம், ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இது டிஸ்டன்ஸ், ஸ்பீக்கர் டிஸ்டன்ஸு எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு ஸ்பீக்கர் இருக்குது, அந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து இத்தனை மீட்டர் அந்த இதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் குறைச்சிக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இந்த ஸ்பீக்கர் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சவுண்டு வந்து குறையும் அதிகமாகும். அதுமாதிரி டிஸ்டன்ஸ் எவ்வளோ எத்தனை மீட்டர் இருக்குது, சென்ட்ரல் ஸ்பீக்கர் எத்தனை மீட்டர் இருக்குது, சரௌண்ட் ஸ்பீக்கர் எத்தனை மீட்டர் இருக்குது, சப்வூஃபர் எத்தனை மீட்டர் இருக்குது, அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் நம்ம வந்து இதிலே செலக்ட் பண்ணிக்கலாம். லெவல் இது வால்யூம் லெவல் நம்மளுக்கு வந்து எவ்வளோ வேணும் வால்யூம், இது வந்து வால்யூம் லெவல் ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் எவ்வளோ வேணும் வந்து 5 dB வச்சுருக்கேன். அதிகமாக 6 dB வரைக்கும் தான் இருக்குது. குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கலாம். மைனஸ்லேயே இருக்குது, -6 வரைக்கும் இருக்குது. சென்ட்ரல் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 3 dB வச்சுருக்கேன். சரௌண்ட் ஸ்பீக்கர் 6 dB வச்சுருக்கேன். சப்வூஃபர் 5 dB வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேக் ரிட்டன் டெஸ்ட் டோன் இது கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பீக்கரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அது செலக்ட் பண்ணி டோன் இதாகும். சவுண்ட் எஃபெக்ட், ஆடியோ, ஸ்க்ரீன் செட்டிங்ஸு, இது 4K வீடியோ வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுது. இன்னும் இந்த 5.1 சாங்ஸ் எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் போட்டோம்னா எல்லாமே நல்லா பக்காவாக ப்ளே ஆகுது. எல்லா சாங்ஸுமே நம்மளுக்கு ஃபார்மேட்டில் ப்ளே ஆகுது. டிடிஎஸ்ஸு, டால்பி அட்மாஸு, அப்புறம் எல்லா நம்மளுக்கு சாங்ஸும் ப்ளே ஆகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூஎஸ்பியில் நம்ம என்ன இது பண்ணுறோமோ அது எல்லாமே ப்ளே ஆகுது. இது வந்து 5.1 சாங்ஸ். எல்லாமே சாங்ஸ் எல்லாமே ப்ளே ஆகும் பக்காவாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடும், அதனால தான் நாங்கள் எதுவுமே ப்ளே பண்ணல. ஓகே, இதை ஃபோட்டோ எல்லாமே பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்களா எஃப்எம் ரேடியோ, இது வந்து மியூசிக் மட்டும் கேட்டுக்கிறது. இது வந்து யூஎஸ்பி. இது ஃபோட்டோஸ், நம்ம ஃபோட்டோஸ் வச்சுருந்தோம்னா எல்லாம் பார்த்துக்கலாம். நல்லா கிளாரிட்டியாக தெரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுன்னு பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா ஆப்ஷனுமே இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்புட் பார்த்திங்கன்னா HDMI 1, HDMI 2, டிவி, கோஆக்சல், ஸ்க்ரீன் மிரரிங், ப்ளூடூத்து, ஆடியோ இன், ஆக்சின் எல்லாமே இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஹோம் தேட்டரு. இது வந்து இப்போ சவுண்ட் எஃபெக்ட்லையும் சரி எல்லா இன்புட்டும் இருக்குது. நம்ம வந்து இது வந்து பெஸ்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஹோமுக்கு. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.